குருவே சரணம். வணக்கங்க. நான் உங்கள் ஜோதிடர் கோவர்தன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து சென்னை டே. இப்போ இந்த சென்னை டேக்கு வந்து நம்ம என்ன பண்ண போனோம்னா பிரசனம் பார்க்க போகிறோம். பிரசனம் பார்க்கறதுக்கு காரணம் வந்து என்னென்னா, சென்னை டேயோட டேட் வந்து பார்த்தீங்கன்னா 22 ஆகஸ்ட்டு 1639. இந்த 1639 வருஷத்துக்கு வந்து நம்மக்கிட்ட பஞ்சாங்கம் கிடையாது, திருக்கண பஞ்சாங்கமும் கிடையாது, பாக்கிய பஞ்சாங்கமும் நம்மக்கிட்ட கிடையாது. அதனால் வந்து என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து பிரசனம் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பாரம்பரிய முறையில் வந்து பிரசனம் பார்க்க போகிறோம். அந்த பிரசனம் என்ன ரிசல்ட் வந்து கொடுக்குது, அதுதான் இது பார்க்க போகிறோம். பிரசனம் பார்க்க போகிறோம். பாரம்பரிய பிரசனம் பார்க்கக்கூடிய டேட்டு வந்து 1/3/2024 டேட்டு. டைம் வந்து காலையில் 7:48:03 இதுதான் டைமிங்கு. இப்போ இதோட சார்ட் வந்து உங்களுக்கு சைடில் வரும். இப்போ வந்து எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா லக்கணம் வந்து பார்த்தீங்கன்னா லக்கணம் வந்து மீன லக்கணம். லக்கணத்திலே வந்து ராகு மாந்தி 2 பேரும் சேர்ந்து 23-22 டிகிரியில் உட்காந்துட்டாங்க. இப்போ வந்து என்னென்னா லக்கணத்திலே ராகு மாந்தி உட்காந்துருக்கனால இப்போ இந்த சென்னை பூமி வந்து எப்படிப்பட்ட பூமியாக இருக்கும்னா, இந்த பூமி வந்து நடக்கக்கூடாத விஷயங்கள்லாம் நடக்கும், பார்க்கக்கூடாத விஷயங்களாம் பார்க்க வைக்கும். இந்த பூமி அந்த விஷயங்கள் நிறைய நடக்கும். இது ரொம்ப கெட்டது அதிகமாக நடக்கும், நல்லது நடக்கிறது வாய்ப்புகள் கம்மி. அப்போ இந்த இடத்துல வந்து என்னென்னா ராகு மாந்தி சேர்ந்ததுனால இது எப்பேற்பட்ட இதுன்னா பில்லி சூனியம் இதெல்லாம் சம்மந்தப்பட்ட இருந்தோம் கெட்ட சமயங்கள். அதாவது வந்து ஒரு ஒரு ரோடி கும்பல் அந்த இது அது இதுன்னு சொல்லிட்டு போலீஸ் பந்தோபஸ்து அது இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் அந்த பூமியில் வந்து அதிகமாக இருக்கும். இந்த ராகு மாந்தி வந்து சேர்ந்து கெட்டது தான் நிறையா பண்ணும், நல்லது நிறையா பண்ணாது. அப்போ இது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓப்பனாக வந்து இந்த வீடியோவில் வந்து நிறைய சொல்ல முடியாது, அவ்வளோ கெட்ட விஷயங்கள் நடக்கும். அப்போ வந்து என்னென்னா இப்போ லக்கணத்தில் வந்து மாந்தி ராகு உட்காந்துட்டாங்க. இவங்க வந்து என்னென்னா மாந்திரியவாதிகள் வந்து இந்த பூமியில் வந்து நல்லா வாழ்வாங்க. மாந்திரியம் செய்யக்கூடிய ஆட்கள் வந்து இந்த பூமியில் வந்து எளிதாக வாழ்வார்கள். இவர்களுக்கு வந்து தேவையான பொருட்கள், தேவையான எந்திரங்கள், சக்கர வழிபாடு இது எல்லாமே வந்து ஈஸியாக கிடச்சிடும். அதுக்குள்ள வியாபாரங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. அதுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுது. ஏன்னா மீன லக்னமாக அமைஞ்சிருக்கு. அங்கே வந்து ராகு உட்காண்டாப்புல. ராகு உட்காந்துருக்க டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா 23 டிகிரி. ரேவதி நட்சத்திர ஸ்டாரில் உட்காண்டாப்புல. அதனால் வந்து இவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் கிடைக்க ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து என்னென்னா லக்கணத்தில் ரெண்டும் பார்த்தோன்னா குரு உட்காந்துருக்காப்புல. குரு வந்து 17 டிகிரி பரணி நட்சத்திர ஸ்டாரில் உட்காண்டாப்புல. அதனால் வந்து என்னென்னா செவ்வாய் 4ஆம் பார்வையாக குருவை பார்க்குறாப்புல. செவ்வாய் தன்னோட வீட்டில் இருக்கக்கூடிய குருவை வந்து செவ்வாய் வந்து 4ஆம் பார்வையை பார்க்கறனால குருவுக்கு வந்து செவ்வாயோட குணம் வெளிப்படுத்தும். அதனால் வந்து இங்கே இருக்கிறவங்களாம் வந்து என்னென்னா உழைக்கக்கூடிய மக்களும் அதே மாதிரி ரொம்ப வேகமான இருக்கக்கூடிய மக்களும் காலையில் 5 மணி 6 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 5 மணியில் 6 மணியில் இல்லை 4 மணி 3 மணிக்கெல்லாம் பார்த்தாலும் கூட வேலை செய்யக்கூடிய ஆட்கள் வந்து அதிகமாக இருப்பாங்க. அதிகமாக உழைக்கக்கூடிய மக்கள் வந்து இருப்பாங்க. அப்போ வந்து சுருக்கமாக சொல்ல போனோன்னா செவ்வாய் குரு இந்த இது சம்மந்தப்படும் போது வந்து என்ன ஆகும்னா, எந்த நேரத்துலையும் பார்த்தாலும் உணவகத்துலேயும் நொறுக்கு தீனி இது பண்ணக்கூடிய இதுவும் ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் வந்து அதிகமாக இருப்பாங்க. செவ்வாய் குரு சேர்ந்ததுனால இந்த 2 காம்பினேஷன் இருக்கனால எப்போ எங்கே போனாலும் சாப்பாடு கிடைக்கும். அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான இடங்கள் இருக்கும். இப்போ வந்து என்னென்னா ட்ரிபிள் கேனின்னா அது ஒரு விசேஷமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேனாம்பேட்டைன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு விசேஷமாக இருக்கும். மந்தவெளின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு விசேஷமாக இருக்கும். சைதாப்பேட்டைன்னா அது ஒரு விசேஷமாக இருக்கும். அந்த இடம் வந்து ஒரு குறிப்பிட்ட இதுக்கு மட்டும் ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஒரு சாப்பாடாக இருக்கலாம், இல்லாட்டினா வந்து ஒரு டீயாக இருக்கலாம், இல்லாட்டினா வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு இப்போ 100 மார்க்கெட் இருக்குன்னா 100 மார்க்கெட்டில் போனால் பழைமையான பொருட்களை நிறைய வாங்கிக்கலாம். பழைய காசுகள், பழைய இது, அப்புறம் சின்ன சின்ன இது என்ன விலங்குகள், நாய், பூனை, பெட் அனிமல்ஸு, பேர்ட்ஸு, இந்த மாதிரி வந்து பறவைகள் சம்மந்தப்பட்ட இது எல்லாமே நம்ம வாங்கிக்கலாம். ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து ஒவ்வொரு சிறப்பு அம்சம். அதுதான் வந்து இந்த செவ்வாய் குரு வந்து நமக்கு சொல்லுது. குருங்கிறது பிரபலம், செவ்வாய்ங்கிறது இடம். அந்த ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு சின்ன சின்ன இடங்களுக்கு சிறப்பு அம்சங்கள் உண்டு. இப்போ வந்து 7ல் கேது உட்காண்டாப்புல. அப்போ இந்த பூமிக்கு வரக்கூடிய மக்கள், இந்த பூமியை நம்பி வரக்கூடிய மக்கள் வந்து யாருன்னு பார்த்தோன்னா மிகுந்த ஆன்மீகவாதிகள், கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் தான் வந்து அந்த சென்னையில் சர்வே பண்ணுவாங்க. கடவுள் நம்பிக்கை இல்லாத ஆட்கள் வந்து அங்கே சர்வே பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதுதான் வந்து இந்த இடத்துல வந்து சொல்லுது. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பிரச்சனை வந்து அதோட ரிசல்ட் அப்படி தான் சொல்லுது. அப்போ வந்து என்னென்னா 7ல் இருக்கக்கூடிய கேது அதுதான் உணர்த்துது.
கேது லிக்கிற பார்த்தீங்கன்னா 23 டிகிரி, 23 டிகிரி வந்து அஸ்த நட்சத்திர காலில் லிக்குது. 8ல் சந்திரன் காண்டாப்பில், சந்திரனுக்கு குருவோட பார்வை இருக்குது. அதனால் வந்து என்னென்னா மறைமுகமான பிஸ்னஸ்கள் நிறைய நடக்கும். ஒரு பிஸ்னஸ் வச்சு ரன் பண்ண மாட்டார், 2-3 பிஸ்னஸ் வச்சு ரன் பண்ணுவாங்க. இது பிஸ்னஸும் மட்டும் பொருந்தாது, வேலைக்கும் பொருந்தும். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு வேலையில் இருக்காப்புலனா சைடில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுவாப்புல, இல்லைனா பார்ட் டைம் ஜாப் பண்ணுவாப்புல, 1க்கு 2 வேலை பண்ணுவாங்க, 2 விதமான சம்பளங்கள் சம்பாதிப்பாங்க. அதுதான் வந்து இந்த குரு சந்திரன் சொல்லுது. மறைஞ்சு போன அந்த சந்திரன் வந்து 2வது பிஸ்னஸ் பற்றி சொல்லுது. பிஸ்னஸும் சொல்லலாம், வேலையும் சொல்லலாம். யாருக்கு? அந்த பூமிக்கு தான். ஏன்னா பூமிக்கு தான் நம்ம இப்போ பிரச்சனை பார்த்துட்ருக்கோம், சென்னை பூமிக்கு. இப்போ வந்து என்னென்னா 10ல் எந்த கிரகம் இல்லை, 10 குடையவன் தான் வந்து 2ல் உட்காந்துருக்காப்புல. அப்போ வந்து என்னென்னா தொழில் நடக்கிறது தான் வந்து அந்த இடத்துல வந்து வருமானமாக இருக்கும், வேறு எந்த ஒரு வருமானம் வராது. பிஸ்னஸ் தான் ஹை பிஸ்னஸ் வந்து நடக்கக்கூடியது. ஒரு தொழில் மூலமாக வரக்கூடிய வருமானம் தான் வந்து அந்த பூமியில் பொழந்துட்டுருக்கோம். இப்போ வந்து என்னென்னா 11ல் வந்து சுக்கிரன் செவ்வாய் உட்காந்துருக்கனால இந்த பூமியில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த கட்டடங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான கட்டடங்களாகும், ரொம்ப அம்சமான கட்டடங்களாகும். இந்த உலகத்தில் ரொம்ப தரம் வாய்ந்த கட்டடங்கள் வந்து அங்கே பார்க்கலாம். இந்த உலகத்தில் வந்து கட்டடங்கள் ரொம்ப அழகான கட்டடங்கள்லாம் எடுத்து பார்த்தோம்னா முக்கியமான கட்டடங்கள்லாம் வந்து இந்த சென்னை பூமியில் இருக்கும். ஏர்போர்ட் எடுத்துக்கலாம், LIC பில்டிங்ஸ் எடுத்துக்கலாம், சென்னை சென்ட்ரல் எடுத்துக்கலாம், ஏர்போர்ட் இது எடுத்துக்கலாம், வண்டலூர் ஜூ எடுத்துக்கலாம். ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அந்த இடத்துக்கு அவ்வளோ அழகான அம்சங்கள் உண்டு. ஏன்னா 11ல் உட்காந்துருக்கு. நிறைய பேர் அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு, நிறைய பேர் கவர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு. இந்த பூமிக்கு வந்ததுக்கப்புறம் எந்த மக்களாக இருந்தாலும் இந்த பூமிக்கு வந்ததுக்கப்புறம் இது நமது பூமி, இது நமது சென்னை அப்படின்னு சொல்லி பேசுகிற அளவுக்கு வந்து இந்த பூமி மாற்றிடும். அப்படிப்பட்ட ஒரு பூமி. அப்போ 12ல் வந்து சூரியன், சனி, புதன் இவங்க 3 பேரும் மறைஞ்சிட்டாங்க. சூரியன் வலுவாயிட்டாப்புல, சூரியன் மறைஞ்சு போகலை, வலுவாயிட்டாப்புல, மறைமுகமாக வலு பெற்றுட்டாப்புல. ஏன்னா சனி பகவானோட வீட்டில் வந்து சூரியன் உட்கார்றாப்புல, சூரியன் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டாப்புல, சூரியன் பகையாகலை, ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டாப்புல. ஏன்னா கூட சேர்ந்து சனி பகவான் உட்காந்துட்டாப்புல. அப்போ சனியை உட்கார வச்சு அவர் மேலே சூரியன் உட்கார்ந்த மாதிரி. அப்போ வந்து என்னென்னா நீச்சபங்க ராஜயோகம் மாதிரி இது செயல்படும். அப்போ இந்த இடத்துல வந்து என்னென்னா யார் அதிகமாக அடிப்படுவான்னா உழைக்கும் மக்கள் தான் அதிகமாக வந்து கஷ்டப்படுவாங்க. உழைக்கிற மக்கள் இன்னும் உழைப்பு கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க, அவங்களுக்கு எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்காது. ஏன்னா வந்து சனி வந்து அஸ்தமனம் ஆகுது, சனி பகவான் வந்து அஸ்தமனம் மாறாது, ரொம்ப க்ளோஸில். சூரியனுக்கும் சனிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 1 டிகிரி தான் வித்தியாசம். இப்போ சூரியனுக்கு புதனுக்கு பார்த்தீங்கன்னா 2 டிகிரி வித்தியாசம். புதன் வந்து அஸ்தமனத்திலேருந்து வெளியே வராப்புல. அப்போ வந்து என்னென்னா எந்த ஒரு எது எடுத்தாலும் முதல் தடவை வெற்றி கிடைக்கவே கிடைக்காது. 2வது தடவை, 3வது தடவை, 4வது தடவைக்கு அப்புறம் தான் வெற்றிகள் கிடைக்கும். அட்டம்ப்டில் வந்து யாருக்குமே எந்த ஒரு வெற்றியும் கிடைக்காது. இந்த பூமியில் பொறுத்த வரைக்கும், இந்த பூமியில் வந்து நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகாது. இந்த பூமியில் வந்து ஒரு வீடு கட்டுறீங்க, ஃபஸ்ட்டு வீடு வந்து நல்லா அமையாது, அது வந்து வாஸ்து குறைபாடு வரும். இந்த இடத்துல வந்து ஒரு கல்யாணம் பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு மேரேஜ் லைஃபும் நல்லா இருக்காது. அப்போ எந்த இதுமே எடுத்தாலும் 1ஆம் நம்பருங்கிறது இந்த பூமியில் ஆகவே ஆகாது. 2ஆம் நம்பர் தான் இந்த பூமியில் வேலையாகும். 2வது நம்பர், 3ஆம் நம்பர், 4ஆம் நம்பர். அப்போ ஃபஸ்ட் அட்டம்ப்ட் வந்து ஃபெயிலியர் இந்த பூமியை நம்பி நடக்கும்போது. அப்போ வந்து என்னென்னா ஒருத்தருக்கு மேரேஜ் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு லைஃபும் நல்லா இருக்காது, செகண்ட் லைஃபும் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பூமியில் வந்து இடம் வாங்கி கட்டுறீங்கன்னா வசதியான ஆள் அப்படி இருந்தானா அவர் இன்னொரு வீடை கட்டிட்டு போயிடுவாப்புல, இந்த வீடை வந்து வாடகைக்கு விட்டுருவாப்புல. இதே வசதி இல்லாதவங்களான்னா ஆல்டர்னேட் பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு அவங்கவுங்க காசுக்கு தகுந்த மாதிரி, அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி ஆல்டர்னேஷன் பண்ணுவாங்க. வாஸ்து குறைபாடு இருக்கும், வாஸ்து குறைபாடு கொஞ்சம் சரிப்படுத்திக்குவாங்க. அப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் பண்ணேன்னா அவங்க அந்த ஃபஸ்ட்டு பிஸ்னஸில் அவங்க ஒரு அனுபவத்தை ஏற்படுத்துவாங்க. அப்போ அந்த அனுபவம் வந்து 2வது பிஸ்னஸ், 3வது பிஸ்னஸில் வந்து நல்ல கை கொடுக்கும். ஏன்னா 8ல் மறைஞ்ச சந்திரன் அதை தான் சொல்கிறாப்புல, 12ல் மறைஞ்ச புதன் அதை தான் சொல்கிறாப்புல, அது அஸ்தமனம் ஆகி வெளியே வந்துட்டு இருக்காப்புல. அப்போ ஒரு இடத்துல அடிபட்டாலும் இன்னொரு இடத்துல மீண்டு வர்ற வாய்ப்புகள் உண்டு. இதுதான் வந்து இந்த பிரச்சனை சாட்டில் வந்து சொல்லுது. ஓகே மக்களே, மற்றொரு பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி, வணக்கம்.